ஹாய், வாங்க லைனிங் ப்ளவுஸ் வச்சு எப்படி லைனிங் கட் பண்ணுறது பார்க்கலாம். முதல்ல லைனிங் ப்ளவுஸு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. லைனிங் ப்ளவுஸ் இப்போது கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம். முன்னாடி ஃப்ரண்ட் இவ்வளோ கேப் இருக்கக்கூடாது. முன்னாடி இது பாருங்கள் 4 இன்ச்சு இருக்குது. 4 இன்ச்சு இருக்கக்கூடாது. ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃப்ரண்ட்டை இப்படி நவுத்தி மடிக்கணும். இந்த சைடும் நவுத்தி இந்த மாதிரி தள்ளி வைங்க. ஒரு இன்ச்சு கிட்ட நவுத்துங்க. இப்படி நவுத்துனோம்னா கிட்ட வந்துடும். இவ்வளோதான் கேப் இருக்கணும். பாருங்கள், இங்கேருந்து 1 இன்ச்சு நம்ம ஊக்ஸு போடுற இல்லையா, அது 1 இன்ச்சு 2 இன்ச்சு தான் கேப் இருக்கணும். 4 இன்ச்செல்லாம் கேப் இருந்தால் ப்ளவுஸ் உக்காராது. இப்படி வச்சு அப்படியே ரெண்டாக இப்படி மடிச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு சென்ட்ரு வரும். இந்த தையல் போட்டிருக்கிறது சென்ட்ரு வராது. ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு முன்னாடி கம்மியாக இருக்கிறதுனால நம்ம மாற்றி கட் பண்ண போகிறோம். இப்போ எப்படி கட் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. இப்போ லைனிங் எப்படி வெட்டுறது பார்க்கலாம். ப்ளவுஸ் சைஸ் 38 சைஸுக்கு லைனிங் சின்ன பண்ணான்னா சின்ன அகலம் கம்மியாக இருக்கும். அதுதான் சின்ன பண்ணா. 1 மீட்டர் எடுத்துக்கோங்க. 1 மீட்டர் எடுத்துகிட்டு கீழே ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச் வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போது அளவு ப்ளவுஸ் எடுத்து இந்த டாட் பிடிச்சிருக்கு இல்லையா, டாட்லேருந்து சென்டர் வச்சு தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து ஒரு மார்க்கும் பிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்கும் போட்டுக்கோங்க. போய் இங்கே 2 கோடு போட்டுக்கோங்க. இப்போது ப்ளவுஸை பின்னாடி பேக்கில் 2ஆக மடித்து சென்டர் எடுத்து கழுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே பிடிக்க கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் கழுத்து இந்த ஷோல்டரும் ஒன்றா வச்சு சென்டர் பிடிச்சி கரெக்டாக இப்படி இந்த ஷேப் கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பிடிக்க ஒரு 1/4 இன்ச்சுக்குள்ளே கிட்ட மார்க் பண்ணுங்கள். நம்ம பிடிச்சா கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடும். மார்க் பண்ணியாச்சு பேக் கழுத்து. இப்போது நாம் ஃப்ரண்ட்டு அகலம் ஜாஸ்தியாக வச்சுருக்காங்க. இது ஃப்ரண்ட்டு அகலம் ஜாஸ்தியாக இருக்குது. இது 4 இன்ச்சு கிட்ட வருது. 3-4 இன்ச்சு. இதை நம்ம இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சும் இந்த பக்கமும் ஒரு 1/2 இன்ச்சும் நவுத்திக்கிட்டா நமக்கு கிட்ட வந்துடும். அப்படியே இதை பிடிச்சி அப்படியே இங்கே சென்ட்ரு அப்படியே வச்சு மார்க் பண்ணுங்கள். பார்த்துக்கோங்க. இங்கே இது தையல் நம்ம போட போகிறது 1/2 இன்ச் உள்ளே போட போகிறோம். தையலுக்கு மார்க் பண்ண போகிறோம். இது எக்ஸ்ட்ரா இருக்குது. பேக்கு ஃப்ரண்ட்டு கம்மியாக இருக்குது. அதனால் 1/2 இன்ச் உள்ளே நவுத்திக்க போகிறோம்.
இங்கே ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இதுக்கு நேராக ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இப்போது தையல் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச் மேலே ஒரு மார்க் போட்டுக்கோங்க. ஷோல்ட்ரு மார்க் போட்டு, ஷோல்ட்ரு வந்து அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சு மார்க் போட்டு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இது வந்து இந்த கேப் வந்து 4 இன்ச்சு இருக்கணும். 4 இன்ச்சுக்குள்ளே கரெக்டாக இருந்துச்சுன்னா கை அக்கிள் லூஸ் வந்து கரெக்டாக உட்காந்துரும். 38 சைஸுக்கு வந்து 6 இன்ச்சு இறக்க வைங்க அக்கிள் லூஸு. இப்போ நம்ம இங்கே ஒரு 1.5 இன்ச்சு 1.25 வைங்க. 1.25 வச்சு இந்த ரவுண்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வெட்டிடலாம். அப்படி இல்லைன்னா ப்ளவுஸை வச்சு எப்படி மார்க் பண்ணுறதுன்னா, இப்போ நம்ம பிடிக்கிறதுலேருந்து கரெக்டாக இப்படி வச்சு இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா தெரியும். தையலுக்கு போக ஒரு 1/4 இன்ச்சு வெளியே பண்ணுறோங்கன்னா கரெக்டாக அந்த அளவுக்கு வந்துடும். இப்போ நம்ம பேக் வெட்டிடலாம். சரி, இங்கே வந்து பிடிக்க ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சா தான் நம்ம பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பேக் வெட்டிட்டோம். இப்போது பேக்கை வச்சு அப்படியே ஃப்ரண்ட் வெட்டிக்கலாம். பேக் வெட்டிட்டோம். பேக் அப்படியே நவுத்தி பீஸ் நவுத்திக்கோங்க. நவுத்தி அப்படியே இது வந்து இந்த கேப்பில் வந்து பேக் வைங்க. இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு ஃப்ரண்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க சைடில். இதில் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு 1/2 இன்ச்சு முன்னாடி மார்க் பண்ணிக்கோங்க. இதை எடுத்துருங்க. இப்போது ஃப்ரண்ட்டு முன்னாடி ஷேப் கழுத்து மின் கழுத்து அப்படியே இங்கே ஒரு 1/2 இன்ச் வெளியே இப்படி வச்சு பாருங்கள். 1/2 இன்ச்சு இங்கே பிடிக்க விட்டுட்டு இதை வச்சு இங்கே ஒரு 1/4 இன்ச்சு பிடிக்கிறதுக்கு அப்படியே மார்க் போட்டுக்கோங்க. இதை வந்து இங்கேயும் பிடிக்க ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு டாட் பிடிக்க ஒரு 1/4 இன்ச் அப்படியே திருப்பி இந்த டாட் இருக்கு இல்லையா, இந்த டாட் வச்சு இங்கே ஒரு மார்க்கும் இங்கேருந்து இங்கே ஒரு மார்க்கும் போட்டுக்கோங்க. அப்படியே திருப்பி ப்ளவுஸு திருப்பி லாஸ்ட்டில் இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஜாயிண்ட்டுக்கும் இந்த ஜாயிண்ட்டுக்கும் வச்சு இங்கே ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் போட்டுக்கோங்க. போட்டு அப்படியே இதை ரவுண்ட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இப்போது இங்கே வந்து டாட் இங்கே வந்துடும். இப்போ கட் பண்ணிடலாம்.
இந்த ஷேப்பு அப்படியே வளைச்சி நான் மார்க் பண்ணியிருக்கு இல்லையா, அதிலே வந்துடுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதுக்கு நேராக டாட் எங்கே பிடிக்க போகிறோம். ஃப்ரண்ட் வெட்டிட்டோம். இப்போ டாட் வந்து அப்படியே எடுத்து நேச்சு அடிச்சுக்கோங்க. நேச்சு வந்து ப்ளவுஸுக்கு எவ்வளோ இருக்குது பார்த்துட்டு, ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நேச்சு அடிச்சுக்கோங்க. 1.25 இருக்குது, நானும் 1.25 மார்க் போட்டிருக்கேன். இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் வெளியே, ஏன்னா நம்ம பேக் வந்து சின்னது பண்ணியிருக்கோம், அதனால் நம்ம ஃப்ரண்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பண்ணிக்கணும். பேக் ஃப்ரண்ட் ரெடி. இப்போ வந்து இந்த பீஸ் எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கும், இதில் வெட்டிக்கோங்க பெல்ட்டு. இதை வந்து பெல்ட்டு வந்து அப்படியே வச்சு கீழே ஒரு 6 இன்ச்சு கீழே விட்டுட்டு, மேலேயும் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு, இந்த நீட்டுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே திருப்பி பிடிக்க ஒரு 1/4 இன்ச்சு இங்கேயும், அப்படியே இங்கே திருப்பி இங்கேருந்து பிடிக்கிறதுக்கு விட்டுட்டு அப்படியே கட் பண்ணிடுங்க. இங்கே ஒரு நேச் அடிச்சுக்கோங்க, இங்கேயும் ஒரு நேச் அடிச்சுக்கோங்க, பின்னாடி ஒரு நேச் அடிச்சுக்கோங்க. பெல்ட் ரெடி. இப்போ ஸ்லீவ் வெட்டிடலாம். ஸ்லீவ் வந்து இப்போது 2ஆக மடித்து போட்டு, ஸ்லீவ் வந்து இது வந்து 38 சைஸ்ன்றதுனால அகலமாக இருக்கும், அதனால் இப்படி போட்டுக்கோங்க. 4ஆக போட்டுக்கோங்க. நீளம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்குது. தைக்க ஒரு 1/4 இன்ச் விட்டுருங்க, 1/4 இன்ச் 1/2 இன்ச் விடுங்க. இங்கேருந்து இங்கே ஒரு மார்க் போட்டுக்கோங்க. மெயின் ஒரு பிடிக்க ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க, 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. இப்போது அளவு ப்ளவுஸ் அப்படியே வச்சு இந்த இடத்துல பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் விட்டுட்டு இப்படி ஒரு மார்க் போட்டு, இங்கே ஒரு 1/2 இன்ச் டேப்பில் அளந்து மார்க் போட்டுக்கோங்க. அப்படியே திருப்பி பிடிக்க 1/4 இன்ச்சு வெளியவே மார்க் பண்ணணும். அவ்வளோதான் ஸ்லீவு. இங்கே நேச்சு அடிச்சுக்கோங்க, இங்கேயும் நேச்சு அடிச்சுக்கோங்க. இப்போது பாதி இருக்கும், அதை எடுத்து இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு முன்னாடி ஷேப் எடுத்துக்கோங்க. டபுளாக இருக்கும், கட் பண்ணிக்கோங்க. இது வெட்டியாச்சு. இப்போ நம்ம எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். முதல் பேக் வச்சுக்கோங்க, அப்புறம் ஃப்ரண்ட்டு வைங்க, அது மேலே ஃப்ரண்ட்டு பேக்கு இங்கே கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. இங்கே அளவு, அப்புறம் ஸ்லீவு நம்ம வெட்டி இருக்கிறது ஸ்லீவும் அக்குளும் கரெக்டாக வருதான்னு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டு அப்படியே செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக வருது. இப்போ நம்ம இதை வச்சு அப்படியே துணி கட் பண்ணிடலாம்.
அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், கட்டிங் முடிஞ்சாச்சு. ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம், ஸ்டிச்சிங்கில் பார்க்கலாம் எப்படி தைக்கிறதுன்னு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.